இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 4ஆம் வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 27 46 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து சிலுவை முடிந்த 7 வார்த்தைகளின் மையத்தில் 4வது வார்த்தை. மாம்சத்திலும் ஆவியிலும் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் சோர்வுற்ற நிலை. இது சிலுவையின் இறையில் உச்சமாக கருதப்படும் வார்த்தைகள். இது தத்தளிப்பின் வார்த்தைகள். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார். ஒன்றாயிருந்தவர் நமக்காக தனிமையானார். அருகில் இருந்தவர் நமக்காக தூரமானார். கோர சிலுவையில் 6 மணி நேரம் முதல் இயேசு தொங்குகிறார். மாம்சம் பலனற்று போனது. ஆவியில் துக்கம் அனைத்தையும் சகிக்கிறார். கொடூரமான கசையடிகள் தாங்குகிறார். அது சாதாரண மனிதர்களை கொன்றிருக்கக்கூடும். அவ்வளவாய் வேதனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சர்வாங்க தகனபடியாக செலுத்தப்படும் பழுதற்ற ஆட்டுக்கடாவை போல அவரை சந்து சந்தாக பீறுகிறார்கள். உடலில் விடுகிறது கசையடிகள். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்தால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை என்கிறது ஏசாயா 52:14 பொதுமொழிபெயர்ப்பில். அவர் இகழப்பட்டார். மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராய் இருந்தார். நோயுற்று நலிந்தார். காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார். ஒடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார். என் நேசருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லை. வையப்படும் போது பதில் வையாதிருந்தவர், பாடுபடும் போது பயமுறுத்தாதிருந்தவர், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போல் வாய் திறவாதிருந்தவர், உலகத்தின் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்த போது மௌனமாய் இருந்தவர். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தமிடுகிறார். பூமி மீது இருள். சிருஷ்டி சிலுவையில் இயேசு அறையப்பட்டதை நினைத்து துக்கிக்கிறது. சூரியன் ஒளிர மறுத்த நாள் என்று. கல்வாரியில் வெளிப்பட்டது கடவுளின் நியாயத்திற்கு. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அவர்கள் அவரை சிலுவையில் அறையும் பொழுது 3ஆம் மணி வேளை. காலை 9 மணி அளவு நம் நேரப்படி. நண்பகல் 12 முதல் 3 மணி வரை, அதாவது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி மீது காரிருள் சூழ்ந்து கொண்டது. இந்த பேரண்ட மாறுபாட்டின் நிலையை விளக்க பல சரித்திர பூகோள சான்றுகள் நமக்கு உள்ளன. இது பூமி அதிர்ச்சியினாலும் கிரகணங்களினாலும் உண்டாயிற்று, அல்லது இது ஒரு மிக நீண்ட மணல் புயலால் உண்டாயிற்று, இந்த நிகழ்வு அந்த பிராந்தியத்தில் மட்டுமே நிகழ்ந்த நிகழ்வு, அல்லது உலகம் முழுவதும் நிகழ்ந்த ஒரு பேரண்ட நிகழ்வு என்று பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. நாம் இந்த இருள் எதை அர்த்தப்படுத்துகின்றது என்றும் அது முக்கியத்துவம் என்ன மட்டும் பார்ப்போம். இருள் வேதத்தில் தேவனின் நியாய தீர்ப்புடனும் ஆக்கினை தீர்ப்புடனும் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம். இங்கே ஏற்பட்ட இருள் ஒழுக்க விடிமியங்கள் அழிந்து போகும்போது ஏற்படும் ஒரு இருண்ட நிலை. தீமை மேலோங்கி இருக்கும்போது உருவாகும் ஒரு தார்மீக இருள். நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே, ஆனால் இது உங்களுடைய நேரம், இப்பொழுது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்கிறார் இயேசு கிறிஸ்து. இவ்விருள் தீர்க்கதரிசன நிறைவேற்றும். கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கும்? வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாயிருக்கும். பெரிதும் பயங்கரமானதாயிருக்கும். சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். மத்தியானத்தில் சூரியன் அஸ்தமிக்கப்படும். பட்டப்பகலில் தேசம் அந்தகாரமாகும் என்று தீர்க்கதரிசிகள் மூலம் உரைக்கப்பட்ட நாள் வந்தது. 3 மணி நேரம் நரகம் பூமிக்கு வந்தது. தமது ஒரே பேரான குமாரன் நடத்தப்படும் விதத்தை குறித்து பிதாவின் கடும் கோபம் இருளாக வெளிப்படுகிறது. இது கடவுளின் தெய்வீக நியாய தீர்ப்பையும் தெய்வீக கோபாக்கினையையும் நீதியுள்ள கோபத்தையும் உணர்த்துகிறது. இந்த இருள் தேவன் முழுமையாக தேவ கோபாக்கினையை வெளிப்படுத்தியதை உணர்த்துகிறது. தம் மகன் மீது பிதாவின் நித்திய நியாய தீர்ப்பு இந்த இருளில் மத்தியிலே வெளிப்பட்டது. அவநம்பிக்கையின் மத்தியில் நம்பிக்கையின் கூக்குரல், ஆழ்ந்த வேதனை உச்சியில் எழும் அபயக்குரல். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்.
எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று சங்கீதம் 22:1 வசனத்தை இங்கே இயேசு மேற்கோள் காட்டுகிறார். அந்த சங்கீதம் அவருடைய சிலுவை மரணத்தை பற்றிய பல முன்னறிவிப்புகளை கொண்டது. கிரேக்க வினைச்சொல் பாவோ என்றால் உரத்த சத்தமிடுதல், கதறுதல் அல்லது சத்தமிட்டு அழைத்தல் என்று அர்த்தமாகும். இது பெரும்பாலும் மிகவும் அதிக துன்பத்தில் இருப்போர் அல்லது கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்திலே உரத்த சத்தத்தை கூப்பிடுவதை குறிக்க பயன்படும் ஒரு சொல். வழியருகே யாசித்துக் கொண்டிருந்த ஒரு குருடன் இயேசு வழியாக போவதை கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூக்குரலிட்டது போல, அசுத்தாவின் பிடியில இருந்து தன் ஒரே மகனை விடுவிக்க வேண்டி தகப்பன் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே என் மகனை கடாட்சித்தள்ள வேண்டும் என்று வேண்டினது போல கைவிடப்பட்ட நிலையில் இயேசு இதோ கூக்குரலிடுகிறார். 3 மணி நேரம் அந்தகாரம் முடிந்த வேளை, மகாபெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வோனின் நிலை நடந்திருந்தும் உணர்வில்லாத இதயமுடையவர்கள் மீண்டுமாய் அவரை ஆகிரியம் செய்கிறார்கள். ஏலி ஏலி என்று இயேசு சத்தமிட்டு அழைத்ததை அவர் எலியாவை அழைக்கிறார் என்று சொல்லி எள்ளி நகையாடுகிறார்கள். எலியா அக்கால யூத மனிதர்கள் மேசியா வெளிப்படும் கடைசி நாளில் நீதிமான்களை காப்பாற்ற வருவார் என்று கருதப்பட்டவர். என் தேவனே என் தேவனே. இயேசு ஜெபத்தில் தேவனாம் கடவுளை தேவன் என்று அழைப்பது இதுவே முதல் முறை. மற்ற எல்லா பதிவு செய்யப்பட்ட ஜெபங்களிலும் அப்பா அல்லது பிதா என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் இங்கே அவர் மிகுந்த தனிமை நேரத்திலே ஒரு சராசரி மனிதனை போல தேவனை அவர் அழைக்கிறார். இது விசுவாச குறைவை குறிக்கவில்லை, மாறாக அவர் என் தேவனை என்று ஜெபிப்பது அவர் இன்னும் தேவனை நம்புகிறார் என்பதை காட்டுகிறது. பிதாவுடனான ஐக்கியம் உடைந்துவிட்டதை உணர்கிறார். பிதாவுக்கும் தமக்குமான உறவற்ற நிலையை உணர்கிறார். இயேசுவால் பிதாவின் பிரசன்னத்தை இப்பொழுது உணர முடியவில்லை. பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதை உள்வாங்குகிறார். கெத்செமனே தோட்டத்திலே பிதாவின் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற இயேசு குருதியை வேறு துளிகளாய் சிந்தின பொழுது தீவிரமாய போராடின அந்த போராட்டத்திலே எந்த கிண்ணத்தை தன்னிடமிருந்து அகற்றும் என்று, ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்றாரோ அந்த கிண்ணம், அந்த பாத்திரம் இந்த தருணமே. ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடப்படுதல் அல்லது கைவிடப்பட்ட நிலை நம்மால் நினைத்து கூட பார்க்க கடினமான ஒரு நிலை. கிரேக்க மொழியிலே இதை என்கான்டலைப்போ அதாவது ஒருவருடன் உறவை அல்லது ஏதோடு ஒன்றுடனான உறவை துண்டித்தல், கைவிடுதல், விட்டுவிடுதல் அல்லது வனாந்திரத்திலே விடுதல் என்று பொருள்படும். இயேசு தன்னை தேவன் முற்றிலும் கைவிட்டு விட்டார் என்று உணர்கிறார். அவர் உரத்த குரலை விட்டுவிட்டார் என்ற சொற்றொடர் அவர் சிலுவையிலே தான் முழுமையாக பிடிக்கப்பட்ட பாத்திரத்தின் வேதனையை பிரதிபலிக்கும் மிகவும் உண்மையான ஜெபம் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இயேசு தேவனிடமிருந்து துண்டிக்கப்பட்டார் என்பது மனிதர்களும் இருக்கும் ஒரு இக்கட்டான நிலையை, இயலாமையை வெளிப்படுத்துகிறது. இது திரித்துவத்துக்குள்ளே ஒரு பிரிவினை சுட்டி காட்டுகிறது. கற்பனையிலும் நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு பிரிவு. இதனை விளக்கவோ விவரிக்கவோ இறையில் இல்லை. ஆனால் இப்பொழுது பிதாவிடமிருந்து பிரிக்கப்பட்டவராக இயேசு இருக்கிறார். ஏன்? உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவரை செவிசாய்க்காதவாறு அவர் முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன என்கிறது ஏசாயா 59:2. தேவன் பரிசுத்தமும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பாவ மனிதன் அவரை நெருங்கவே முடியாது, என்றால் அவர் மறைத்து விடுவான் என்கிறது வேதம். நம் தேவன் அவ்வளவாய் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தியுள்ளன. நம்முடைய மீறுதலின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அல்லது நியாயத்திற்கு அவர் மேல் வந்தது. கர்த்தரோ அவரின் உறுப்பு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். நமக்காக ஜீவாதிபதியாகிய இயேசு ஜீவ பலியாகிறார். தேவ ஆட்டுக்குட்டி, இறுதி பஸ்கா. ஆனால் இதற்கும் பாவமறியாத இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? பவுல் இதனை விளக்குகிறார். நாம் அவரை தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். இயேசு நம்முடைய பாவங்களை தம்மில் சுமந்து கொண்டதால் தேவனால் கைவிடப்பட்டார். அவர் மொத்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்கிறார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார் யோவான் இயேசுவை முழு உலகத்திற்காகவும் அளிக்கப்பட்ட இறுதி பஸ்கா ஆட்டுக்குட்டியாக குறிப்பிடுகிறார். ஆம், அவரை நமக்காக, நம் பாவங்களுக்காக அளிக்கப்பட்ட இறுதி பஸ்கா பலி. இப்பொழுது இந்த கிண்ணத்தின் திகிலும் அளவு முழு வீச்சிலே வருகிறது. கடவுளின் நியாயத்திற்கு இருளாக கனமாக வளர்கிறது. பிதாவின் ஆறுதலான பிரசன்னம் தன்னிடமிருந்து உறிஞ்சப்படுவதை இயேசு உணர்கிறார். நித்திய காலமாக பிதாவுடன் இருந்தவர் இப்பொழுது முற்றிலும் தனித்து விடப்படுகிறார். பிதாவின் கவனம் முழுவதும் இயேசு தாங்கும் மொத்த மனுக்குலத்தின் பாவங்களின் மீதும் கடுமையான நியாயத்திற்கு மீதும் வருகிறது. நம் பாவங்களுக்காக இயேசு மரிப்பதற்கும்
பிதாவால் கைவிடப்படுவதற்கு தம்மை ஒப்புக் கொடுக்கிறார். நம் ரட்சிப்பு இலவசம், ஆனால் மன்னிப்பு இலவசமானது, அது விலை கிரயம் கொடுத்து பெறப்பட்டது. பிதாவிற்கும் குமாரனுக்குமான பிரிவு சிறிது காலமே என்றாலும் அது அவர்களை எதிரிகளாக எதிர்வர்களிலே நிறுத்துகிறது. சிலுவையில் இந்த வேதனையான வார்த்தை பிதாவும் குமாரனும் நம்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுவதாக அமைகிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கும் நித்திய அன்பை நமக்காக சிறிது காலம் துண்டிக்கவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இறுதியாக இந்த 4ஆம் வார்த்தை நமக்கு கற்றுத்தரும் பாடம் வேதனையும் துயரத்தையும் ஒப்புக்கொள்வது. குமாரனாம் இயேசு கூட ஆழ்ந்த வேதனையும் கைவிடப்பட்ட உணர்வையும் அனுபவித்தார் என்பது இந்த கூக்குரல் வெளிப்படுத்துகிறது. துன்பம் என்பது மனித வாழ்வில் ஒரு மூழ்கடிக்கும் பகுதியே என்பதை உணர்த்துகிறது. ஆழ்ந்த துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு இது ஆறுதலை அளிக்கிறது. இயேசுவும் கூட இந்த ஆழ்ந்த தனிமையை அனுபவித்திருக்கிறார் என்பதை அறிய உதவுகிறது. இது நம் உணர்வுகளை நேர்மறையாக வெளிப்படுத்த உதவுகின்றது. கடவுளின் அன்பின் ஆழம் எவ்வளவு என்பதை இந்த வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. இயேசு செய்த மகத்தான தியாகத்தை இந்த தருணம் எடுத்துக்காட்டுகிறது. இந்த அன்பின் ஆழத்தால் நாம் மீட்கப்பட்டோம் என்பதை இது பறைசாற்றுகிறது. சந்தேகத்தின் மத்தியிலே நம்பிக்கை அளிக்கிற வார்த்தை. இது ஒரு விரக்தியான கூக்குரலாக இருந்தாலும் இயேசு தனது வேதனையின் தருணத்தில் பிதாவை நோக்கி கேள்விகளை எழுப்பினாலும் இது நம்பிக்கை இழப்பை குறிக்கவில்லை. மாறாக கடவுளுடனான அவருடைய உறவின் ஆழத்தை இது வெளிப்படுத்துகிறது. பிதாவில் அவர் கொண்ட நம்பிக்கையை இது காட்டுகிறது. நாமும் நேசிப்பவர்களாலோ அல்லது தேவனாலோ கூட கைவிடப்படவோ தனிமையாகவோ உணரப்படலாம். நம் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு பிதாவின் சித்தத்திலே நம்பிக்கை வைப்போம். மனித துயரத்தில் பரிவு காட்டும் பங்கு பெறவும் நம்மை அழைக்கிற வார்த்தை. நாம் கைவிடப்பட்ட மனிதர்களை, புறக்கணிக்கப்பட்டு துன்புறுவர்களை மீது இரக்கம் காட்டவும் ஆதரவளிக்கவும் இந்த வார்த்தை நம்மை அழைக்கிறது. சக மனிதனின் துயரத்தை உணர்ந்து கொள்ள வார்த்தை உதவுகிறது. இறுதியில் தெய்வீக சித்தத்தை ஏற்றுக்கொள்வது. இயேசு ஆழ்ந்த உணர்ச்சி பூர்வமான பதிலை வெளிப்படுத்தினாலும் அவர் இன்னும் கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். வாழ்க்கை சவால்களை, நிச்சயமற்ற தன்மைகளை, பாதை தெளிவில்லாத சூழ்நிலைகள் நிலைமைகளிலும் தேவனால் அமைதியை கொண்டு வர முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுத் தருகின்றது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கூக்குரல் நமது பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும், காணாததை நம்பவும், மற்றவர்கள் துயரத்தை பங்கு கொள்ளவும், தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கவும், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தேவன் நமக்காக அதனை கையாளுவார் என்பதையும் பறைசாற்றும் சத்தம். இது உரத்த சத்தம், இது உறவின் சத்தம், இது வெற்றியின் சத்தம். ஆமென்.